ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெளியில் வாங்குகிற மெஹந்தி கோன் வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால இது 100% நேச்சுரலாக இருக்கும். எந்த விதமான கெமிக்கல்ஸும் இதில் கிடையாது. வெளியில் வாங்குகிற கோன் மாதிரியே இது நல்லா செவக்கும். மெஹந்தி கோன் எப்படி செய்யறது, அதுக்குள்ளே ஸ்மூத்தான மெஹந்தியை ரெடி பண்ணி எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டீல் பாத்திரத்தில் மருதாணி கரையாகும். நம்ம மெஹந்தி ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸோ இல்லைனா இந்த மாதிரி கிளாஸ் பவுலோ செராமிக் பவுலோ யூஸ் பண்ணிக்கலாம். கோனில் ஃபில்அப் பண்ணுற மெஹந்தி நல்ல ஸ்மூத் பவுடராக இருக்கணும். ராஜஸ்தானி ஹென்னா பவுடர் தான் நல்லா செவக்கும். நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். இது பேக்கெட்டில் தான் வரும். நான் இது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நான் இந்த பிராண்ட் தான் எப்போவுமே வாங்குவேன். இது அமேசானில் கிடைக்கும். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த பிராண்ட் பேர் டபுள் ஹாத்தி. இது 3 வாட்டி ஃபில்டர் பண்ணது. ரொம்ப நைஸ் பவுடராக இருக்கும். கோனில் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணும் போது நமக்கு ஸ்ட்ரக்கே ஆகாது. தெரியும், வெளியில் வாங்குற கோனில் நிறைய கெமிக்கல் சேர்க்குறாங்க. நிறைய அலர்ஜியான வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. 100% நேச்சுரல் மருதாணி, கைக்கு ஒன்றுமே ஆகாது. இலை மருதாணி மாதிரியே நிறைய நாள் கையில் இருக்கும். கோனில் வைக்கிற மருதாணி திட்டு ஆகும் இல்லையா, வெளியில் வாங்குறது அந்த மாதிரி இது ஆகவே ஆகாது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மருதாணி பொடி போட்டுடலாம். இது ஒரு 3 கோன் இதில் நம்ம செய்ய முடியும். 4 டேபிள் ஸ்பூன் மருதாணி பொடிக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை போட்டுக்கணும். சர்க்கரை போடுறதுனால கையில் நல்லா ஒட்டிக்கும், காஞ்சாலும் விழாது. யூக்கலிப்டஸ் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அடுத்து சேர்க்கணும். இது போடுறதுனால கையில் நல்லா மருதாணி செவக்கும். யூக்கலிப்டஸ் ஆயில் உங்ககிட்ட இல்லைன்னா லாவெண்டர் எசென்ஷியல் ஆயிலோ இல்லை டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயிலோ சேர்க்கலாம். கண்டிப்பாக எசென்ஷியல் ஆயில் சேர்க்கணும், இல்லைனா மருதாணி செவக்காது. ஒரு மீடியம் சைஸ் லெமன் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் ஒரு ½ லெமன் புழிஞ்சிக்கலாம். விதையெல்லாம் எடுத்துகிட்டு புழியணும். லெமனோட பல்ப்பும் வராத மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா நம்ம கோனை ஃபில் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும் போது அது ஸ்ட்ரக் ஆகும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் சேர்க்கறதுனாலையும் மருதாணி நல்லா செவக்கும். ரொம்ப தண்ணியாயிடாமல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு ஃபாயில் வச்சோ இல்லை பிளாஸ்டிக் ஷீட் வச்சோ இல்லை ஏர்டைட் கண்டெய்னர் இருந்ததுன்னா அதில் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு 8 ஹவர்ஸ்க்கு மூடி வைக்கணும். காற்று போகக்கூடாது. 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தான் மருதாணி நல்லா கலர் வரும். 8 மணி நேரம் இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்தாலே தெரியும். மேலே எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். இது இப்போ ரொம்பவே திக்காக இருக்குது. கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட் வேணும். கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கோனில் ஃபில் பண்ணி இடுறும் போது ஈஸியாக வர மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கியாக வருது பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ரெடி பண்ண மருதாணி நல்லா செவக்குமான்னு செக் பண்ணலாம். இந்த மாதிரி கையில் இட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் எல்லோவாவோ இல்லை ஆரஞ்சு கலர்லேயோ இருந்ததுன்னா நம்ம மருதாணி நல்லா கரெக்டாக ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த மருதாணியை நம்ம ஒரு கவரில் ஃபில் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கேக் ஃபில் பண்ணுற பைப்பிங் பேக் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டு ரெடியாக வச்சுக்கிட்டோன்னா கோனில் ஃபில் பண்ணும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இதோட எட்ஜஸை கட் பண்ணிட்டு நம்ம கோனில் ஃபில் பண்ணிக்கலாம். கோன் ரெடி பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்திருக்கேன். இது மளிகை ஐட்டம் வந்த கவர் தான். இது இல்லைன்னா செலஃபோன் ஷீட்ஸ்னு ஸ்டேஷ்னரி ஷாப்லலாம் கிடைக்கிது. அதை வாங்கி கூட நம்ம செய்யலாம். இப்போ இந்த கவரை கட் பண்ணி ஷீட் ஆக்கிக்கலாம். நம்ம அதை 10 சென்டிமீட்டர் பிரெத்லேயும் 15 சென்டிமீட்டர் லெங்க்லேயும் கட் பண்ணிக்கலாம். நம்ம கோன் செய்யறதுக்கு ரெக்டாங்கிள் ஷேப் தான் நமக்கு வேணும். இதை விட பெரிய சைஸ் கோன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 15 சென்டிமீட்டர் வித்துலேயும் 20 சென்டிமீட்டர் லெங்க்லேயும் கட் பண்ணிக்கலாம். இப்போ கோன் செய்யறதுக்கு நமக்கு செலோ டேப்ஸ் தேவை. அதுவும் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கோன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி லெங்த் அதிகமாக இருக்கிற சைடில் 3/4 இடத்துல இருந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண ஆரம்பிக்கணும். டைட்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கீழே எந்த விதமான கேப்பும் இருக்காது.
ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜில் இந்த மாதிரி செலோ டேப் வச்சு ரோல் பண்ணி நம்ம ஃபுல்லாக ஒட்டிடலாம். இந்த மாதிரி கேப்ஸையும் கவர் பண்ணி செலோ டேப் போட்டு ஒட்டிடலாம். இப்போ நம்ம பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ண மெஹந்தியை இந்த கோனில் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோனோட பாதி அளவு வந்ததுக்கப்புறம் அந்த பைப்பிங் பேக்கை எடுத்துடணும். ஏன்னா மீதி இடம் நமக்கு கோனை சீல் பண்ணுறதுக்கு வேணும். பைப்பிங் பேக்கை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மீதி எக்ஸ்ட்ரா மெஹந்தியை உள்ளே நல்லா இந்த மாதிரி தள்ளி விட்டுருங்க. அப்போ தான் எந்த ஏர் பபிள்ஸும் இருக்காது. ஃபோல்ட் பண்ணும் போது கவரில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா எட்ஜஸ் கஷ்டமாக இருக்கும் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. அதனால் நான் இதை கட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் வச்சு சீல் பண்ணிடுங்க. நல்லா எக்ஸ்ட்ராவாக 2-3 டேப் யூஸ் பண்ணி கூட சீல் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம மெஹந்தி போடும் போது வெளியில் வராது. நம்மளோட 100% நேச்சுரல் மெஹந்தி கோன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. வெளியில் வாங்குகிற கோனுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குங்க. ஒரு வாட்டி நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த கோனை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சு எவ்வளோ நாளைக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ பண்ணுற போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதே மாதிரி இருக்கும். வெளியில் வச்சிங்கன்னா 4 நாளைக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஆயில் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அது போடும் போது அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ நான் இந்த கோன் யூஸ் பண்ணி தான் மெஹந்தி போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு 2 ஹவர்ஸ் தான் வச்சுருந்தேன். எவ்வளோ நல்லா செவந்திருக்கு பாருங்கள். ஜஸ்ட்டு 2 ஹவர்ஸ் தாங்க வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் டே கை இவ்வளோ நல்லா செவந்திருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.